நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் காண்டம் 16ஆம் அத்தியாயம் ஸ்லோகம் 2. கரெக்டாக எழுதவே இல்லையா இன்னைக்கு? நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு. சரி சரி விடுங்க, நான் சொல்கிறத கேட்டு திருப்பி சொல்லுங்கள். போகலாம். சஹ உத்தரஸ்ய தனயாம் ச உத்தரஸ்ய தனயாம் ச உத்தரஸ்ய தனயாம் உபயேம இராவதீம் உபயேம இராவதீம் உபயேம இராவதீம். ஜனமே ஜனமே ஜய ஆதீன் சதுரஹ ஜனமே ஜய ஆதீம்ச்சதுரஹ ஜனமே ஜயாதீம்ச்சதுரஹ தஸ்யாம் உத்பாதயத் சுதான் தஸ்யாம் உத்பாதயத் சுதான் தஸ்யாம் உத்பாதயத் சுதான் ச உத்தரஸ்ய தனயாம் உபயேம இராவதீம் ஜனமே ஜயாதீம்ச்சதுரஹ தஸ்யாம் உத்பாதயத் சுதான் ச உத்தரஸ்ய தனயாம் உபயேம இராவதீம் ஜனமே ஜயாதீம்ச்சதுரஹ தஸ்யாம் உத்பாதயத் சுதான். வார்த்தையின் அர்த்தங்களின் பின்தொடர்ந்து சொல்லுங்கள். சஹ அவர், உத்தரஸ்ய உத்தரராஜனின், தனயாம் மகள், உபயேமே திருமணம் செய்து கொண்டார், இராவதீம் இராவதி இராவதின்னு போடு இராவதி. ஜனமே ஜய ஆதீன் ஜனமே ஜய மகாராஜனை தலைமையாக கொண்ட, சதுரஹ 4, தஸ்யாம் அவள் மூலமாக, உத்பாதயத் பெற்றார், சுதான் மகன்களை. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளறி ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அருளியது. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். மொழிபெயர்ப்பு: பரீட்சித் மகாராஜன் உத்தர மகாராஜனின் மகளை திருமணம் புரிந்து ஜனமேஜய மகாராஜனை தலைமையாக கொண்ட 4 மகன்களை பெற்றார். மொழிபெயர்ப்பின் பின்தொடர்ந்து சொல்லுங்கள். பரீட்சித் மகாராஜன் உத்தர மகாராஜனின்
மகளை திருமணம் புரிந்து ஜனமேஜய மகாராஜனை தலைமையாக கொண்ட 4 மகன்களை பெற்றார். பொருளுரை: உத்தர மகாராஜன் விராடனின் மகனும் பரீட்சித் மகாராஜனின் தாய்மாமனும் ஆவார். இராவதி உத்தர மகாராஜனின் மகள் என்பதால் பரீட்சித் மகாராஜனுக்கு அவள் ஒன்றுவிட்ட சகோதரி ஆவார். ஒன்றுவிட்ட சகோதரனும் ஒன்றுவிட்ட சகோதரியும் ஒரே கோத்திரத்தை அல்லது வம்சத்தை சேர்ந்தவளாக இல்லாதிருந்தால் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். வேறு முறைப்படியான திருமணத்தில் கோத்திரத்தின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அர்ஜுனனும் கூட சுபத்ரா என்று தாய்வழி ஒன்றுவிட்ட சகோதரி என்ற போதிலும் அவளை திருமணம் செய்து கொண்டார். ஜனமேஜயன் ராஜரிஷிகளில் ஒருவரான இவர் பரீட்சித் மகாராஜனின் புகழ்பெற்ற மகனாவார். ஜனமேஜய மகாராஜனுக்கு ஞாதானீக மற்றும் சங்குகர்ண என 2 மகன்கள் இருந்தனர். இவர் குருக்ஷேத்திர தீர்த்தத்தில் சில யாகங்களை செய்தார். இவருக்கு ஸ்ருதசேனன், உக்ரசேனன் மற்றும் பீமசேனன் இரண்டாம் பீமசேனன் எனும் பெயர்களை கொண்ட 3 இளைய சகோதரர்கள் இருந்தனர். இவர் தக்ஷல அஜந்த நாட்டின் மீது படையெடுத்தார். மேலும் புகழ்பெற்ற தந்தை மீது சுமத்தப்பட்ட சட்டவிரோதமான சாபத்திற்கு அவர் வஞ்சம் தீர்த்து கொள்ள முடிவு செய்தார். தன் தந்தையை தீண்டி அவருக்கு மரணத்தை விளைவித்து தக்ஷக நாகம் உட்பட்ட பாம்பினம் முழுவதையும் அழித்து வருவதற்கான சர்ப்பயாகம் எனப்படும் ஒரு பெரிய யாகத்தை அவர் நடத்தினார். செல்வாக்குள்ள பல தேவர்கள் மற்றும் முனிவர்கள் ஆகியோரின் வேண்டுகோளினால் பாம்பினத்தையே அழித்துவிடும் தன் முடிவை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஆனால் யாகம் நின்றுவிட்ட போதிலும் யாகத்தில் சம்பந்தப்பட்டிருந்த அனைவருக்கும் தகுந்த சன்மானங்களை அளித்து அவர்களை அவர் திருப்திப்படுத்தினார். யாகச் சடங்கில் மகாமுனிவரான வியாசதேவரும் இருந்தார். வியாசர் குருக்ஷேத்திர போரை பற்றிய கதையை தாமாகவே அரசருக்கு கூறினார். பிறகு வியாசதேவரின் கட்டளைப்படி அவரது சீடரான வைசம்பாயனர் மகாபாரத கதையை அரசர் முன் விவரித்தார். ஜனமேஜய மகாராஜன் தன் தந்தையின் அகால மரணத்தினால் மிகவும் பாதிப்படைந்திருந்தார். திரும்பவும் அவரை காண வேண்டுமென்ற தன் பேராசையை மாமுனிவரான ஸ்ரீல வியாசதேவரிடம் அவர் தெரிவித்தார். வியாசரும் அவரது தந்தையை அவர் முன் தோன்றச் செய்து அவரது ஆசையை நிறைவேற்றி வைத்தார். அச்சமயத்தில் தன் தந்தையும் வியாசதேவரையும் அவர் மிகவும் மரியாதையுடனும் ஆடம்பரமாகவும் வழிபட்டார். அவர் பூர்ண திருப்தி அடைந்ததால் யாகத்திற்காக கூடியிருந்த பிராமணர்களுக்கு மிகவும் தாராளமாக தான தர்மங்களை செய்தார். இவ்வாறு பொருளடி முடிந்தது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தஸ்வாமின்னிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. 16ஆம் அத்தியாயம். இப்போ பரீட்சித் கலியுகத்தை வரவேற்ற விதம் என்ற இந்த அத்தியாயத்தில் நாங்கள் 2ஆம் ஸ்லோகத்தை பார்த்திருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் பரீட்சித் மகாராஜனுடைய வாழ்க்கையை பற்றி சில குறிப்புகள் இருக்கிறது. அதாவது அவர் உத்தர மகாராஜனின் மகளை திருமணம் புரிந்து ஜனமேஜ மகாராஜன் என்ற ஒரு மகனை பெற்றார். இதுதான் ஸ்லோகத்தில் சொல்லுது. ஸோ பரீட்சித் மகாராஜன் தான் முக்கியமான ஒருத்தர் இந்த பாகவத்திலே. ஏன்னா பாகவதத்தை சுகுதேவ கோஸ்வாமி உரையாற்ற அதை கேட்டுக்கொண்டது பரீட்சித் மகாராஜ். அதனால் 1ஆம் காண்டத்தில் பரீட்சித் மகாராஜனை பற்றி விவரமாக கூறப்பட்டுள்ளது. அதாவது பரீட்சித் மகாராஜ்
எப்படி இந்த பாகவதத்தை கேட்க அந்த அந்த நிகழ்ச்சி எப்படி வரப்போகுது அப்படின்னு பாகவதத்தில் விலாவரியாக கொடுத்துருக்கு. அதற்கு முன்னாடி ஒரு சாபத்துக்கு உள்ளாவார். அது என்ன அந்த சாபம்? அந்த சாபத்தினால் அவர் 7 நாட்களில் மரணம் ஏற்படும் என்ற அந்த சாபத்திற்காக அந்த மரணத்துக்கு முன்பு அவர் சுகதேவ் கோஸ்வாமியிடம் பாகவதத்தை அவர் கேட்டுக்கொண்டார். அதனால்தான் எங்களுக்கு அந்த பாகவதம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ பரீட்சித் மகாராஜன் மற்றும் சுகதேவ் கோஸ்வாமி மூலமாக தான் எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் பாகவதத்தை நாங்கள் படிக்க முடியுது. அதை கேட்டு நாங்கள் நன்மை பெற முடியுது. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் பரீட்சித் மகாராஜன் பற்றிய ஒரு சில குடும்ப குறிப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு பரீட்சித் ஒரு சரி ஓகே யாருக்கு தெரியுது பாவம். பரீட்சித் மகாராஜன் அப்பா யாருக்கு தெரியுமா? அபிமன்யு. அபிமன்யோட அப்பா அர்ஜுனன். அபிமன்யோட அம்மா சுபத்ரா. ஸோ இங்கே அர்ஜுனனும் சுபத்ரா பற்றியும் பிரபுபாத் கொஞ்சம் சொல்லியிருக்காரு பொருளுரையில். சரி, இப்போ பரீட்சித் மகாராஜனுடைய அம்மா உத்தரா. உத்தரா என்றால் உத்தரா யார்? உத்தரா விராட மகாராஜனின் மகள், புதல்வி. விராட மகாராஜனுக்கு இன்னொரு மகனும் இருந்திருந்தார், உத்தரகுமாரன். யாருக்கும் அந்த கதை தெரியுமா? உத்தரகுமாரன் கதை தெரியுமா? நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் சில மாதத்துக்கு முன்னாடி. உத்தரகுமாரன் அப்புறம் அர்ஜுனன் பற்றிய அந்த கதை. அந்த நேரத்தில் விராட மகாராஜனின் ராஜ்யத்தில் பாண்டவர்கள் 13ஆம் ஆண்டு அந்த அஜ்ஞாதவாசத்தை அங்கு தான் செலவழித்தார்கள். அந்த அஜ்ஞாதவாசத்தை விராட்ட ராஜ்யத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த குறிப்பு ஒன்று இருக்குது. அஜ்ஞாதவாசம் என்றால் ஒரு வருஷம் நீங்கள் யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் உங்களை கண்டுபிடிக்காத மாதிரி நீங்கள் அங்கே இருக்கணும். அர்ஜுனன் சைராந்திரியாக, ஒரு பெண்ணாக, பிருஹன்னலா என்ற அந்த ஒரு சிகை அலங்காரம் செய்யும் பெண்ணாக அவங்க வாழ்ந்துருந்தாங்க அங்கே. அதே போல் பீமன், நகுல சகாதேவன், யுதிஷ்டரன் எல்லாரும் அந்த ராஜ்யத்தில் இருந்தாங்க. அப்பொழுது அந்த இந்த வனமா அது அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு விராட்ட மகாராஜனுக்கு அர்ஜுனனுக்கு தன் மகளை, ஏன்னா அந்த மகளுக்கு நடனமாடும் நாட்டிய கலையை பிருஹன்னலா அதாவது அர்ஜுனன் சொல்லிக் கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு அவர் அது கற்றுக் கொடுத்த பிருஹன்னலா அந்த அர்ஜுனன் பாண்டவர்களான அர்ஜுனன் மிகப்பெரிய வீரன் நான் தெரிஞ்ச உடனே விராட்ட மகாராஜன் தன் மகளை உங்களுக்கு நான் மனம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அர்ஜுனன் சொன்னேன், இல்லை, அவள் என்கிட்ட சிஷ்யை, என்னைக்கிட்ட பாடம் கற்றவள், ஸ்டூடெண்ட், அவருடைய ஸ்டூடெண்ட்டை டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனான சுபத்ராவுக்கு பிறந்த தன் மகனான அபிமன்யுவுடன் மனம் முடித்து கொடுத்தார். உத்தராவுக்கு இன்னொன்று அண்ணன் இருக்கிறார், உத்தரகுமாரன். அந்த கதை தான். உத்தரகுமாரன் கூட்டிக் கொண்டு பிருஹன்னலா சென்று, நாம் தெரியுமே அந்த கதை, கௌரவர்களை தோற்றடித்து, அப்படி தான் அவங்களுக்கு கௌரவர்கள் தெரிய வந்துச்சு. அஜ்ஞாதவாசம் முடியும் தருணத்தில் அந்த கௌரவர்கள் சந்தேகம் இருந்துச்சு, இங்கே பாண்டவர்கள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. விராட ராஜ்யத்தில் விராட ராஜ்யத்தின் மேலே கௌரவர்கள் படையெடுத்து வந்தார்கள். அப்போ யாரும் இருக்கலை. அப்போ அந்த படையை சண்பிடிக்க முடியலை. ஏன்னா ஒரு பக்கம் சண்டை நடக்கும்போது இன்னொரு பக்கத்துலேருந்து அவங்க நாட்டை கைப்பற்ற பார்த்தார்கள். அப்பொழுது தனியாளாக அர்ஜுனன், உத்தரகுமாரன் ஒரு கோழை, அவருக்கு பயந்துருச்சு, கௌரவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. இருந்தாலும் அப்பொழுது அர்ஜுனன் பெண்ணாக இருந்தார். யாரோ ஒரு பெண்ணு நானே உங்கள் சாரதியாக வரேன். அவர் சொன்னார், இல்லை நான் போக முடியாது, ஏன்னா எனக்கு சாரதி கிடையாதுன்னு சொன்னார். நான் உங்களுக்கு சாரதியாக வரேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன், பெண்ணாக இருந்த அர்ஜுனன் ரதத்தை கூட்டிக் கொண்டு உத்தரகுமாரன் கூட சென்றார். அங்கே அந்த மரத்தின் கீழே அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு தனியால் அர்ஜுனன் சண்டை பிடிச்சார். தனியாலா எல்லாரையும் வீழ்த்தி, எல்லாரையும் கௌரவர்கள், கிருபாச்சாரியர் எல்லாரையும் வீழ்த்தினார் அர்ஜுனன். அதன் பிறகுதான் அபிமன்யு உத்தரா கல்யாணாச்சு. பரீட்சித் மகாராஜனுடைய மனைவி உத்தரகுமாரனின் மகள்.
மாமன் பொண்ணா? இந்த உறவு என்ன தமிழ் என்ன சொல்ல? மாமன் பொண்ணு சொல்லுவாங்களா தமிழில்? உத்தரகுமாரன் வந்து தன்னுடைய அம்மாவுடைய அண்ணன், மாமன் ஆவாரா? மாமன் பொண்ணு. சரியா நான் சொன்னது? மாமன் மகள் தான். ஸோ தன் மாமன் மகளை வந்து பரீட்சித் மகாராஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எப்படி வந்து அர்ஜுனன் வந்து சுபத்ரா வந்து கிருஷ்ணாவின் தங்கச்சி, அர்ஜுனுடைய அம்மா குந்தியோட அண்ணன் வசுதேவர். அங்கேயும் மாமன் மகள் உறவு தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த உறவு வந்து பிரபுபாத் சொல்கிற இந்த உறவு முறை திருமணம் வந்து அந்த காலத்தில் பொதுவாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அதை பற்றி விவரங்கள் தெரியல. ஆனால் பிரபுபாத் சொல்லியிருக்காரு, இந்த ஒன்று விட்ட சகோதரனும் சகோதரியும் ஒரே கோத்திரத்தை சார்ந்தவராக இல்லாமல் இருந்தால் அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ பரீட்சித் வந்து என்னாச்சு, பரீட்சித்துக்கு வந்து இது இன்னும் வர இருக்குது, நான் அதை வந்து சுருக்கமாக சொல்கிறேன். பரீட்சித் ஒரு நாள் வேட்டையாட செல்லும் பொழுது அவர் வந்து தாகம் ஆச்சு, அவருக்கு தாகம் வந்துச்சு, தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சு அவருக்கு. யார்? பரீட்சித் மகாராஜுக்கு. இந்த காலத்தில் வந்து நாங்கள் தண்ணி குடிக்கணும்னா எல்லா இடத்துலையும் இருக்குது, வாட்டர் ஃபில்டரோ வாட்டர் பேக்கெட் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் காட்டில் அவர் தாகத்தினால் கஷ்டப்படும் போது அவருக்கு வந்து ஒரு ஆசிரமம் தெரிஞ்சது. யாருடைய ஆசிரமம் அது? ஸ்ருங்கியின் தந்தை பேர் ஷமிக ரிஷியுடைய ஆசிரமம். ஆனால் ஷமிக ரிஷியில் ஆசிரமம் பரீட்சித் மகாராஜ் வந்து இந்த நாட்டுடைய ராஜா, நாட்டில் இந்த உலகத்துக்கே அவர் தான் ராஜா, சாம்ராஜ்யர், எல்லா சாம்ராஜ்யத்துக்கும் அவர் தான் ராஜா பரீட்சித் மகாராஜ். ஹஸ்தினாபுரத்தை கேபிட்டல், ஹஸ்தினாபுர தலைநகரமாக கொண்டு முழு உலகத்தையும் ஆண்டு வந்தார் பரீட்சித் மகாராஜ். அவர் சென்றார். அந்த ஆசிரமத்துக்கு போன உடனே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தார் அவர். ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த ரிஷி வந்து தியானத்தில் இருந்தார், தவத்தில் இருந்தார், கண்ணை மூடி அப்படியே தியானத்தில் இருந்தார். பரீட்சித் மகாராஜ் உடனே வந்துச்சு பாருங்க கோவம். நான் ஒரு மகாராஜா வந்திருக்காரு, தண்ணி தாகமாக இருக்குது, என்ன வரவேக்க யாரும் இல்லையா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு தோணும், இந்த பரீட்சித் மகாராஜ் என்ன இப்படிப்பட்ட ஆளாக இருக்காரு, இந்த சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவாங்களா அப்படின்னு. அது பகவானுடைய இச்சை, பகவானுடைய லீலை. ஏன்னா இந்த பாகவதம் வருவதற்காக பகவான் வந்து செய்யப்பட்ட அந்த லீலை தான் இது. பரீட்சித் மகாராஜ் கோவத்தில் என்ன செஞ்சார், கீழே கிடந்த ஒரு செத்துப்போன பாம்பை எடுத்து அவர் கழுத்தில் போட்டார். யார் கழுத்தில்? ஷமிக ரிஷி கழுத்தில். உடனே வழக்கம் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நடந்த உடனே ரிஷி வந்து என்ன, இந்த ரிஷிக்கு வந்து கோவம் வந்து பிடி சாபம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. ஷமிக ரிஷி கோவம் வரல. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஷமிக ரிஷியோடைய மகனான ஸ்ருங்கி கோவம் வந்துருச்சு. பாருங்கள், ஷமிக ரிஷி கோவம் வரல, தன் மகன் வந்து அவர் பெரிய கோவக்காரர், அவரு கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்தில் நினச்ச உடனே அந்த தண்ணியை தொட்டு அப்படியே சாபம் விட்டார். இந்த பரீட்சித் மகாராஜுக்கு 7 நாளில் ஒரு பாம்பினால் வரப்போகுது மரணம், சாபம். கதை எங்கேயோ போகுது. ஒருத்தருக்கு ராஜாவுக்கு கோவம் வராது, ராஜாவுக்கு கோவம் வருது. பிராமணர்கள் என்றால் அவங்களுக்கு கோவம் வராது, அவங்க சாந்தமாக இருப்பாங்க இல்லையா. அதான் சமோ தமோ திதிக்ஷவா. திதிக்ஷவா என்றால் சகிப்புத்தன்மை, டாலரன்ஸு. எது நடந்தாலும் சகிச்சுட்டு போவாங்க. அது ஒரு பிராமணனுடைய ஒரு குணம், மிக முக்கியமான குணம். ஆனால் என்னவென்றால் இது கலியுகம் வரும் தருணம். இதனால் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கலியுகம் வர வர பிராமணனுடைய நிஜமான அந்த குணங்கள் வந்து கம்மியாயிட்டே வந்துச்சு. அதனால பாருங்கள், ஸ்ருங்கி வந்து ஒரு சின்ன பையன், ஆனால் அவருடைய சக்தி, இந்த தேஜஸ் சக்தி பாருங்கள், அந்த பிராமணோட தேஜஸ், அந்த சக்தி எப்படி பாருங்கள், அவருக்கு உடனே ஒரு சாபம் விட முடியும், அந்த அளவுக்கு பவர் இருக்கு அவருக்கு. ஆனால் அது அந்த அந்த பவருடன் சேர்த்து வந்து இந்த கோபம், இந்த ஆட்கொள்ளும் கோபத்தை தடுப்பது, சகித்து கொள்வது வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கல. இதெல்லாம் வந்து எப்படின்னா, இதெல்லாத்துக்கு காரணம் வந்து பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா. இந்த ஆத்மா வந்து அகங்காரத்தினால் நான் எல்லாத்துக்கும் செயல்பவன், கர்த்தா நான் தான், எல்லாத்தையும் வந்து நான் தான் கர்த்தா, நான் தான் செய்கிறேன் என்ற அந்த அகங்காரத்தினால் கர்த்தாகம் இதி மன்யத்தே. இந்த ஜீவாத்மா வந்து நான் தான் அதை செய்கிறவன், நான் தான் காரியகர்த்தா, எல்லாத்துக்கும் காரணம் நான் செய்யும் காரணத்தெல்லாம் அந்த வருகிற எல்லா சொத்து, எல்லா விஷயங்கள்லாம், நன்மைகள்லாம் நான் தான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அகங்காரத்தினால் வந்து இந்த விஷயங்கள் நடக்கிறது. இது நாங்கள் ஸ்ருங்கி பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அதுக்காக நாங்கள் பெரியவங்க கிடையாது. நாங்களும் அதே மாதிரி தான், எங்களுக்கும் கோபம் வரும், திடீர்னு ஒரு கோபம் வரும்,
பொறாமை வரும், காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய எல்லாம் இருக்குது. மோகம், மோகம் என்றால் இல்யூஷன், மோகத்துக்குள்ளாரோம் நாங்கள். காம என்றால் ஆசைகள், தீராத ஆசைகள், என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக, அது காமம் என்று சொல்வது. குரோத, லோபா, லோபா என்றால் பேராசை, கிரீடு, பணத்துக்கு பேராசை இல்லை, அதை பேராசைன்னு சொல்லலாம். அது அதேபோல் சரி, இதுக்கு இதன் பிறகு பரீட்சித் மகாராஜுக்கு அவர் பெரிய பக்தர், மகாபாகவதர். அவருக்கு இந்த சாபத்தை தடுத்துறது அவருக்கு ஒரு சுலபமான விஷயந்தான், ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனாலும் கூட பரீட்சித் மகாராஜ் இல்லை, பரவாயில்ல, நடந்திருக்கு, பகவான் இச்சையால் நடந்திருக்கிறது. பாருங்கள், ஒரு பக்கத்தில் ஸ்ருங்கிக்கு நடந்த விஷயத்தினால் இல்லை, நான் இது தனக்கு தனக்கு தந்தைக்கு நடந்த விஷயம் ஒரு அநியாயமான விஷயம், அநீதியான விஷயம் நடந்தவன்னு தெரிஞ்ச உடனே கோவத்தினால் இல்லை பழி வாங்கணும் சொல்லிட்டு கோவத்தினால் சாவிட்டார். ஆனால் பரீட்சித் மகாராஜோ உண்மையாக சொல்லப்போனால் அந்த பாம்பை ரிஷின் மேலே வச்சார். ரிஷி கோவம் வரல, ரிஷி நினைக்கல, அது அவமானமாக நினைக்கல. ரிஷி சமிக் ரிஷி தான் தவறுன்னு செய்தார் என்று நினச்சி கொண்டார். அவர் தான் செய்ய தவறுன்னு நினச்சி கொண்டார் ரிஷி. மன்னிப்பு கேட்டு, ஏன்னா பரீட்சித் மகாராஜும் நிஜமாக அவர் நாட்டுடைய அரசன், அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை ஒன்று ஒரு கடமை இருக்குது. நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாங்கள் கொடுத்தாகணும். ஒரு ராஜாவின் சாதாரண ராஜா, அவர் ராஜ ரிஷி. சாதாரண ராஜா என்றால் நீங்கள் நினைக்காதீங்க, சாதாரண ஒரு பிரைம் மினிஸ்டரு, பிரசிடென்ட் மாதிரி நமக்கு தெரிஞ்ச அந்த அரசியல்வாதியுமே கிடையாது. அவர் ராஜ ரிஷி, அவர் தூய பக்தர், கிருஷ்ணருடைய பக்தர். அவரை காப்பாற்றுவதற்காக உத்தராவின் கர்ப்பத்திலே அவர் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சாக்ஷாத் பரீட்சித் மகாராஜ் காப்பாற்றினார். அவர் பெரிய ஆள் தானே, அவருக்கு மரியாதை கொடுத்தாகணும். அந்த மரியாதையை கொடுக்க சமிக் ரிஷி தவறிட்டார். ஸோ அதனால் பார்த்தா அது சரிதான். அவர் பரீட்சித் மகாராஜ் கொஞ்சம் கோபம் வந்தது நியாயம்தான். ஆனால் பரீட்சித் மகாராஜ் பக்தர் எப்படி நினச்சார், சகிச்சு கொண்டார். அதே போல் எங்களுக்கு என்ன இது நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால், இதுலேருந்து எங்கள் வாழ்க்கையிலும் பார்க்கறதுக்கு அநீதியாக, சட்டவிரோதமாக, எனக்கு பிடிக்காத மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் எல்லாமே பிரகிருத்தே கிரியமானானி. சரி, இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இது நாங்கள் ஸ்ருங்கியோடைய ரியாக்ஷன், இப்போல்லாம் ரியாக்ஷன் பார்க்குறது. இப்போ இந்த காலத்தில் இந்த நீங்கள் சோஷியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. வீடியோஸ் ஏதோ ஒரு விஷயம் போல் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுறது. அது இப்படி ஆயிடுச்சு. ஒரு சாப்பாடு இருக்கும், அந்த சாப்பாடு எப்படின்னு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறது. ஒரு படம் இருக்கும், அந்த படத்துக்கு எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறது. இப்போ எல்லாமே ரியாக்ஷனாகவே ஆகிடுச்சு. அது பிரச்சனை அதுதான். எல்லாத்துக்குமே நாங்கள் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்கள் ரியாக்ஷன் கொடுக்க நாங்கள் செய்யும் அந்த ரியாக்ஷன் ஒரு செயலாக மாறப்போகுது, ஒரு சொல் செயல் ஏதாவது மாறப்போகுது. அதனால் திருப்பி பிரச்சனை வரும், அடுத்த விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் பரீட்சித் ரியாக்ஷன் பண்ணல, அவர் விட்டுட்டார். அதே போல் நாங்களும் வாழ்க்கையில் பல இன்னல்களை நாங்கள் சந்திப்போம், நாங்கள் பிரச்சனைகளை சந்திப்போம். ஆனால் டிவோட்டியாக ஒரு பக்தனை நாங்கள் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள சகிப்புத்தன்மை விட்டுறணும். எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நாங்களே பிரகிருத்தின் உடைய பிடியில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மாயையின் பிடியில் இருக்கிறோம் நாங்கள். சரி, மேலே பார்க்கலாம். இப்போ அடுத்தது பரீட்சித் மகாராஜ் பாகவதம் கேட்டால் 7 நாளில் தக்ஷகா என்றும் அந்த பாம்பின் கடியினால் இறந்து போனார். அதன் பிறகு என்னாச்சு, அது இங்கே இருக்குது. அதன் பிறகு தன் மகனான ஜனமேஜயன், அவருக்கும் கோவம் வந்துருச்சு. பாருங்கள், ஒருத்தருக்கோ ஒரு செயல், அதுக்கு செயலுக்கு பழி வாங்கிறது ஒரு சாபம், அந்த சாபத்துக்கு இன்னொரு பழி, இது முடியாது, போயிட்டே இருக்கும். இதுதான் பிரச்சனை. இதுக்கு யார் காரணம்னா யாருமே காரணம் இல்லை. அதை பாப்பா எப்படின்னு யாரும் காரணம் இல்லைன்னு. ஸோ ஜனமேஜயன் நான் சும்மா விட மாட்டேன், என் தந்தையை ஒரு பாம்பை கடித்து சாவறதா, அந்த பாம்பு இனத்தை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ப யாகத்தை பண்ணார். சர்ப்ப யாகம் பண்ணால் என்னாகும், என்னன்னா அது மேக்னெட் மாதிரி அந்த யாகத்தில் எல்லா பாம்புகளும் தொப்புன்னு விட்டு செத்து போயிட்டு இருந்தது. இதை பார்த்த உடனே இந்திரன்,
எல்லோரும் வந்து பயந்துட்டாங்க. என்னடா இது வம்பா போச்சு, இது நடக்கிற காரியம் இது ஒரு என்னப்பா பண்ணுறாரு இவர் ஜனமேஜயன், சரி அவர் தந்தை இறந்து போனாருனுக்காக இப்படி செய்ய முடியுமா? உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லாம் ஒரு ஒரு வாகன ஓட்டினுடைய தவறால் வந்து ஒருத்தர் இறந்துட்டா வச்சுக்கோங்க, அதுக்காக நாங்கள் வந்து வாகனத்தை அழிக்க போகிறோமா? நான் எல்லா வாகனங்கள் நான் வந்து அழிக்க போகிறேன், எல்லா டிரைவர் நான் கொல்ல போகிறேன். இல்லை ஒருத்தர் பஸ்ஸில் மாட்டிக்கொண்டு இறந்துட்டார், நடக்கும் சில நேரம், என்ன பண்ண முடியாது. பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு இறந்துட்டார், உடனே நாங்கள் செய்வோம், இல்லை நான் எல்லா பஸ் டிரைவரும் நான் கொல்ல போகிறேன், யாரும் போக மாட்டாங்க. ஒருத்தர் வந்து வியாதிப்பட்டு ஒரு ஆப்ரேஷன் வந்து ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி, ஆனால் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை வந்து தோல்வினால் வந்து அவர் இறந்துற வச்சுக்கோங்க. ஒரு வியாதி இருக்குது அவருக்கு, அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய நேரிட்டுச்சு, ஆனால் வந்து என்ன செய்கிறது, அந்த அறுவை சிகிச்சைனால் வந்து பலன் இல்லாமல் ஒருத்தர் இறந்து போயிட்டார். உடனே நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் இல்லை என்ன அவருடைய சாவுக்கு காரணம் வந்து டாக்டர், எல்லா டாக்டரும் கொல்ல போகிறேன், சரியாக இருக்குமா? யாரும் ஏற்றுப்பாங்களா? இல்லை, கிடையாது. அதே போல் ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குது, ஜனமேஜயன் வந்து கோபப்பட்டு, இதுக்கெல்லாம் காரணம் வந்து கோபம். எப்படி ஸ்ருங்கி வந்து கோபத்தினால் வந்து சாபமிட்டாரோ, ஜனமேஜயன் அதே கோபத்தினால் வந்து எல்லா பாவம் அழிக்க போகிறேன்னு ஆரம்பித்தார் ஒரு யாகத்தை. வந்து இப்போ இது வந்து தக்ஷகன், இதெல்லாம் வந்து தக்ஷகனுக்கு செய்த அந்த யாகம். மெயின் பழிவாங்கிறது வந்து கொலகாரன் தக்ஷகன், வில்லன் நீங்கள் வந்து தக்ஷகன். இதெல்லாம் சினிமாவில் வந்து தான் இந்த பழி வாங்கிறது. ஒருத்தர் வந்து வில்லன் கொலை செய்வார், ஹீரோ வந்து அப்படியே பழி வாங்கிட்டே இருப்பார் அவரை. இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நினைவச்சதுலேருந்து இந்த சினிமாவில் வர ஒரு விஷயம். இப்போ நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கல எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து தக்ஷகன், ஸோ தக்ஷகன் வந்து இன்னும் அவர் கொலை இருக்குது, அவர் வரப்போகிறாரு. அவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்திரன்கிட்ட வந்து தஞ்சம் புகுறாரு. அப்போது ஜனமேஜயை பார்க்குறேன், தக்ஷகன் மட்டும் சாக மாட்டேங்கிறான் அப்படின்னு. தக்ஷகன் வந்து என்ன, அவர் எப்படி காப்பாற்றப்பட்ட பார்த்த உடனே அப்போ சொல்கிறாங்க, இந்த இருக்கிற பிராமணன் சொல்கிறாங்க, தக்ஷகன் வந்து இந்திரன்கிட்ட இருக்கிறாரு, இந்திரன்கிட்ட அவர் சேஃபாக இருக்கார், இந்திரன்கிட்ட வந்து தஞ்சம் புகுந்துருக்கிறார். இந்திரனால் வந்து தக்ஷகன் வந்து வரமாட்டேன், தக்ஷகன் வந்து பாம்பு, அவருக்கு தான் மெயினாக இந்த யாகம் ஏற்றினது. இதை கேட்ட உடனே ஜனமேஜயன் சொல்கிறாரு, அப்படியா, அப்போ இந்த யாகத்தில் வந்து தக்ஷகன் மட்டும் இல்லை, இந்திரனை உள்ளே போடு அப்படின்னு யாகத்தை அழக ஆரம்பித்தார். அதுக்குள்ள மந்திரங்கள் சொன்னார். இதை கேட்ட உடனே தக்ஷகன் சர்ப்ப யாகத்தில் வந்து தக்ஷகன் மட்டும் இல்லை, இந்திரனே வந்து சேரணும் அப்படின்னு அந்த மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிராமணர்கள். இதை பார்த்த உடனே இந்திரன் விழுந்துட்டான், அவன் இப்போ யாகத்தை உள்ள போகிறான் அவன். அதை பார்த்த உடனே ப்ரஹஸ்பதி பார்க்குறாரு, இந்திரன் விழுந்துட்டுருக்காரு விமானத்திலிருந்து, யாகத்துக்குள்ளே போக போகிறார். சொன்ன உடனே அவர் ஜனமேஜயன் தடுத்து நிறுத்தினார். போதும்பா, என்ன பண்ணுற நீ அப்படின்னு. சரி, என்ன சொன்னார்னா, ஜீவிதம் மரணம் ஜந்தோர் கதிஸ்வேனைவ கர்மணா ராஜம் ஸ்ததோன்யோ நாஸ்தியஸ்ய பிரதாதா சுகதுக்கையோஹோ அப்படின்னு ப்ரஹஸ்பதி சொல்கிறாரு. என்னன்னா, ஜீவிதம் மரணம் ஜந்தோ, ஒரு ஜந்தோ என்றால் ஒரு ஜீவாத்மா, ஒரு உயிரினம், அதோடைய ஜீவிதம் வாழ்க்கை மற்றும் மரணம் கதி என்றால் அடுத்த கதி, அவருடைய வாழ்க்கையின் முடிவு என்னென்னா ஸ்வேனைவ கர்மனா, எல்லாமே அவருடைய கர்மாவினால் வந்த வினை. பாருங்க. ஸோ இது வந்து பல உதாரணங்கள் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் வந்து ஒரே பதில் தான். ஸோ இங்கே வந்து கதிஸ்வேனேவ கர்மனா ராஜம் சதோன்யோ நாஸ்தியஸ்ய பிரதாதா சுகதுக்கையோ, ராஜாவே இதுக்கு யாரும் காரணம் இல்லை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான், வேறு யாருமே வந்து அவங்களுடைய சுகம் மற்றும் துக்கத்தை காரணமாக முடியாது. நீங்கள் பண்ணும் காரியங்கள் தான் உங்களுடைய அந்த வினை விதைக்கும், தன் வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து யாரையும் நாங்கள் பொறுப்பாளைய நாங்கள் வச்சுக்க முடியாது. ஸோ மேலே சொல்கிறாரு, சர்ப்ப சௌராக்னி வித்யுத்பியா க்ஷுத்ருத் வியாதி ஆதிபிர் நிருப, அதாவது சர்ப்ப சௌர
பாம்பு, கொள்ளைக்காரர்கள், அக்னி, வித்யுத்யக அப்படின்றால் மின்னல், க்ஷுத் பசி, தாகம், வியாதி, இதெல்லாம் வந்து சாவை வந்து இதெல்லாம் வந்து ஒருத்தர் இதனால் வந்து ஒருத்தர் சாவறார் என்றால் அவருடைய கர்மானால் மட்டுமே ஒழிய வேறு எதுவும் காரணம் ஆக முடியாது. அவர் சொல்கிற உதாரணம் சரி தானே? நான் சொன்ன மாதிரி தான். ஒருத்தர் பஸ்ஸில் அடிபட்டு சாவறாரு, ஆக்சிடெண்ட்டில் சாவறாரு, மின்னல் அடிபட்டு சாவறாரு, ஒருத்தர் வந்து பசினால் சாவறாரு, பஞ்சத்தினால் சாவறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களே தான், அவங்களுடைய கர்மா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு பிரகஸ்பதி சொல்கிறாரு. இதுக்கு வந்து ஒரு இதே போல் வந்து இப்போ வந்து இந்த நாங்கள் கதையை பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பீகாரில் ஒரு விஷயம் நடந்துச்சு. எப்படின்னா, இந்த கோவத்தினால் வந்து நடக்கிற விஷயங்கள், எப்படி இந்த கோவத்தினால் இந்த விஷயங்கள் சில நமக்கு கையில் நம்முடைய வந்து கையில் பொறுப்பாகாமல் நாங்கள் தடுக்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில். எல்லாம் வந்து கோவத்தினால. எப்படி ஜனமேஜன கோவம் வந்துச்சு, ஸ்ருங்கி கோவம் வந்துச்சு, அதே போல் பீகாரில் நடந்த விஷயம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இது ஒரு சாதாரண ஒரு கதை தான். ஒரு பெண் இருந்தால், ஒரு பெண் வந்து ஒரு ஆணை காதலிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆண் வந்து தன்னுடைய மச்சானோ தன்னுடைய சொந்தக்காரோடைய ஒரு ஃப்ரெண்டு, அந்த போல் ஒரு ஆண். அந்த பெண் வந்து பீகாரில் இருந்தாங்க. அவங்க காதலிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பையனுக்கு வந்து கோவாவில் வேலை கிடச்சி கோவாவுக்கு போயிட்டான். பையன் அங்கே காசு சம்பாதிச்சிட்டு இருந்தான். மாதம் இந்த பெண்ணிற்காக வந்து காசு கொடுத்துட்டான். 5000 பணம், மாதத்துக்கு 5000 காசு கொடுத்துட்டு இருந்தான். ஒரு நாள் வந்து என்ன செய்யணும், அவன் ஃபோனில் பேசும்போது அந்த வீடியோ கால் மூலமாக அந்த பெண்ணுடைய அறையில் இன்னொரு ஆணை பார்த்தான். பார்த்த உடனே ஒரு ரியாக்ஷன், கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே என்ன செஞ்சான், அந்த பெண்ணுடைய ஏதோ ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ, அந்தரங்கமான ஒரு ஃபோட்டோ வீடியோ வந்து தன்னுடைய அந்த பொண்ணு அண்ணனுக்கோ மச்சானுக்கு அனுப்பிட்டான். திருப்பி அதுக்கு ஒரு ரியாக்ஷன், கோவத்தில் என்ன செஞ்சான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அப்புறம் சொன்னால், இல்லை இந்த காதலை முடிச்சு கொள்ளலாம், வழக்கம் போல தான், பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, அந்த பெண் என்ன செய்தால், தன்னுடைய அண்ணன், தந்தை, மாமா எல்லாரையும் கூட்டி விட்டு திட்டம் தீட்டி அந்த ஆணை வந்து தன் வீட்டுக்கு அழைத்தாங்க. நீ வா வீட்டுக்கு, கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரோ 4 பேர் சேர்ந்து அவனை கொன்னுட்டாங்க. கொன்று வந்து அவனை புதைச்சிட்டாங்க. பாருங்கள், இந்த மாயை, இந்த பிரகிருத்தினால் வந்து 3 குணங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களால் வந்து நாங்கள் ஆட்டி படைத்திருக்கிறோம். நாங்கள் இங்கே ஆட்டி படைச்சிருக்காது, ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதில் இந்த கோபம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. கோபம் வந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாது. இப்போ நாங்கள் பார்த்தோம் இந்த கதையில் வந்து எல்லாரும் பண்ண தப்பு தான். அதில் எல்லோரும் தப்புன்னு இருக்காங்க, யாரும் சரி யாரும் தப்பு கிடையாது. ஆனால் கோபத்தினால் வந்து அது அப்படியே போய் இன்னும் முடிஞ்சிச்சு. இப்போ இது மாதிரி பல கதைகள் இருக்குது, பல விஷயங்கள் நீங்கள் பேப்பரில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கோபத்தினால் வந்து ஒருத்தர் கொலை செய்வாங்க, அந்த கொலையை மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயம் செய்வாங்க. கடைசியில் வந்து அந்த இறந்து போயிட்டார், அவருக்கு வாழ்க்கை போயிடுச்சு. கொன்னவர் வந்து அவங்களுக்கும் வாழ்க்கை போயிடுச்சு. எல்லாமே நாசமாயிடுச்சு. விஷயா வினிவர்த்தந்தே நிராகார சிதைன காமாத் குரோதோ விஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரம, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசாத் பிரணஷ்யதி. பாருங்கள், ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, 2ஆம் அத்தியாயத்தில் இருக்குது. குரோதாத் பவதி சம்மோக, கோபம் வந்தால் சம்மோக, சம்யக் மோகிதா, அதாவது இந்த புத்தி வந்து அப்படியே மோகத்தினால் வந்து, மோகம் என்றால் இல்யூஷன், நான் என்ன செய்கிறேன் எனக்கு தெரியாது, அதுதான் மோகம். நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து அகங்கார விமூடாத்மா, நான் இந்த உடல் என்று நினைத்து கொள்வது, இந்த பாடிலி கான்செப்ட். நான் இந்த தேகம், நான் ஆண், நான் பெண், நான் இந்தியன், நான் அமெரிக்கன், அப்படின்னு அந்த தேகத்திற்கு உண்டான அந்த மாயினால் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். சரி, ஒரு தேகத்தில் நாங்கள் வந்து இது ஒரு ஜெயிலில் வர்ற மாதிரி, தேகத்தில் வந்து எங்களை இயற்கை வந்து ஒரு தேகத்தில் எங்களை ஜீவாத்மான எங்களை வந்து சேர்க்குது. சேர்ந்த உடனே என்ன ஆகுது,
உடனே அந்த ஜீவாத்மாவுக்கு தேக சம்மந்தம் கிடையாது. ஜீவாத்மா வந்து அது ஜீவா, அது ஸ்பிரிட், ஆன்மீகம், பியூர் ஸ்பிரிட். அது இந்த பிளாட்ஃபார்மில் இது கிடையாது. எப்படி வந்து ஒரு வண்டி போச்சுன்னா ஒரு காரில் வந்து ஒரு டிரைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. டிரைவர் வந்து வண்டி ஓட்டுவார். அதற்காக அந்த வண்டியும் டிரைவர் ஒன்றாக முடியாது இல்லையா? காரும் டிரைவர் ஒன்றாக மாட்டாங்க. அது ரெண்டு வேறு. அதே போல் தான் அந்த தேகத்துக்குள்ளே வந்து இந்த டிரைவரான அந்த ஜீவாத்மா வந்து இந்த தேகம் வந்து ரத்தம். உபநிஷம் சொல்லுது, சரீரம் ஒரு ரத்தம் மாதிரி, ஒரு வண்டி மாதிரி. அந்த வண்டியில் பயணிப்பவரே ஜீவாத்மா. அது என்னது? அது எப்படி? இது என்ன ஒரு சிஸ்டம்? அது அப்படி ஏனென்றால் ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒரிஜினலாக உண்மையாக முதல்ல வந்து அது கிருஷ்ணருடைய வந்து அம்சம். நாங்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அம்சங்கள். அவர் கூடவே நாங்கள் இருப்போம். ஆனால் ஜீவாத்மாவுக்கு இருக்கிற அந்த சுதந்திரம் எப்படி? பகவான் வந்து ஸ்வராட். பகவான் என்றால் அவர் முழுமையாக அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது. அவருக்கு எல்லா ஃப்ரீடம் உள்ளது பகவானுக்கு. அவருக்கு எந்த வித கட்டுப்பாடுமே கிடையாது. ஆனால் ஜீவாத்மா வந்து ஒரு குட்டி அம்சம். நீங்கள் கடல் தண்ணி எடுத்துக்கோங்க. கடல் தண்ணிக்குள்ளே அந்த தன்மை எப்படி இருக்கும்? உப்பு கரிக்கும். ஆனால் கடல் எவ்வளோ உப்பு இருக்குது? டன் கணக்கில் உப்பு இருக்குது. அந்த கடல் தண்ணி அப்படியே நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது? அந்த தன்மை எப்படி? அதுவும் உப்பு கரிக்கும். ஆனால் அதில் இருக்கிற உப்பு வந்து அளவு கம்மியாக இருக்கும். அதே போல் பகவான் இருக்கிற எல்லா குணங்கள் வந்து அம்சமான ஜீவாத்மாவுக்கும் இருக்கிறது. அதே போல் அம்சமான அந்த அம்சம் பகவானின் அம்சமான ஜீவாத்மாவிற்கு வந்து சுதந்திரம் என்று கொஞ்சம் இருக்கும். சுதந்திரம் கொஞ்சம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை வந்து எதற்கு இருக்குன்னா அதை பயன்படுத்தி பகவானுக்கு நாங்கள் பக்தி, அன்பு, அந்த லவ்விங் டிவோஷன் நாங்கள் செலுத்துவதற்காக அந்த சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் ஜீவாத்மா வந்து சுதந்திரம் வந்து சில நேரம் சுதந்திரத்தினால் அந்த குணத்தினால் வந்து அது ஏன் நான் பகவானுக்கு நான் சேவை செய்யணும், எனக்கு நானே சேவை செய்யக்கூடாதா அப்படின்னு அந்த யோசனை வரும்பொழுது அந்த ஜீவாத்மா வந்து மாயைக்குள் உட்கொள்ளப்படுகிறது. என்ன இந்த மாயா? அது என்ன மாயா? பிரகிருத்தின்னு சொல்கிறாது. என்னது பிரகிருதி என்றால் மாயா. அது ரெண்டு இப்போதைக்கு நான் ஒன்று வச்சு போனாங்க. இந்த பிரகிருதி என்னும் மாயை கூட பகவானின் சக்தி தான். தெய்வீ ஹியேஷா குணமயி மம மாயா துரத்தையா. கிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த தெய்வீ மாயா, தெய்வீ என்றால் தெய்வம், பகவானின், அதாவது சக்தி, பகவானின் சக்தி ஆகும். தெய்வீ சக்தி இது கூட பகவானின் சக்தி ஆகும். பகவானின் சக்தியானது மாயை வந்து தாண்டது, அதை கட்டுப்படுத்துறது, அதை மீறி நாங்கள் மேலே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். அது என்ன அந்த மாயை? அந்த மாயை தான் நான் இந்த உடல். ஐ ஆம் திஸ் பாடி. நான் ஜீவாத்மாவாக பகவானின் அம்சமாக ஆன நான் அதை மறந்து நான் இங்கே இந்த உடலுக்குள்ளே நான் வந்து உட்கொள்ளப்பட்டு இந்த ஆண், பெண், அமெரிக்கன், ஒரு விலங்கு, நாய், பூனை அப்படி நினச்சிக்கிட்டு நாங்கள் வாழ்கிறது தான் அந்த மாயான வாழ்க்கை. புரியுதா? சரி, அது என்ன மாயின்னு விளாவரை சொல்லுங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, மாயை வந்து அந்த சக்திக்கு பல சக்திகள் உண்டு. மாய சக்திக்கு மெயினாக ரெண்டு விஷயம் இருக்குது. ஆவரணாத்மிகா சக்தி மற்றும் பிரக்ஷேபாத்மிகா சக்தி. என்னப்பா புதுசாக ரெண்டு வேர்டு விட்டீங்க சொல்கிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஆவரணாத்மிகா சக்தி என்றால், ஆவரணம் என்றால் அது ஒரு திரை போல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நாங்கள் கண் வழியை நாங்கள் பார்க்க முடியுது. இந்த கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு திரையை வச்சு வச்சுக்கோங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நடந்து போகிறீங்க, உங்கள் கண்ணு நான் மறைச்சிட்டேன், ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரை வந்துருச்சு. இல்லை உங்கள் கண்ணாடி வந்து சில நேரம் வந்து அந்த குளிர் காலத்தில் போகும்போது கண்ணாடி வச்சுருக்கணும்னு தெரியும். அப்படியே வந்து அந்த என்ன சொல்கிறது, பனி மூட்டத்தில் வந்து அந்த அப்படியே கிளாஸ் மறைஞ்சிடும். அப்போ ஒன்றுமே தெரியாது. வண்டியில் போகிறது ரொம்ப கஷ்டம். திரை போல் வந்து இந்த ஆவரணாத்மிக சக்தி என்றால் மாயை வந்து இந்த ஜீவாத்மா வந்து திரை போல் மறைத்துக்கொள்ளும். ஸோ அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து தான் யார், நிஜமான விஷயம், உண்மை எதுன்னு தெரியாது. ஏன்னா திரையை போல் அது. சரி, அடிச்சு பிடி ஜீவாத்மாவுக்கு சுதந்திரம் இருக்குது.
அந்த சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு தான் யார், நான் ஏன் கஷ்டப்படுறேன், அது என்னது அப்படியே அந்த போகிற நேரத்தில் வந்து அது அப்படியே பிடிச்சி இழுக்கும் பாருங்கள். திருப்பி என்னது பிடிச்சி இழுக்கும், திருப்பி இங்கே இழுத்துரும். மோகம் வந்து ஆசைகள், அந்த மாயை வந்து எப்படின்னா ஒருத்தர் வந்து எப்படி எங்கேயோ போகிறாருன்னா அது திருப்பி பிடிச்சி இழுக்கும். ஆசைகள் அப்படி தான். நீங்கள் ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். சில நேரம் காபி குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த பழக்கங்கள் இருக்கும். சில பேர் அது விடணும்னு நினைப்பாங்க, ஆனால் விட முடியாது, அப்படி இழுக்கும் அப்படியே. முந்தையில் நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். காஃபி குடிக்கும்போது இந்த காஃபி விட முடிய மாட்டேங்குது. சரி விடணும்னு நினச்சா கூட உடனே தலையில் வந்துடும், பிடிச்சி இழுக்கும், அப்படியே இழுக்கும். ஆசைகள் அதே மாதிரி தான். இந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக பிடிச்சி இழுக்கும் அப்படியே. நாங்கள் என்ன தான் நினச்சாலும், என்ன தான் ட்ரை பண்ணாலும், அந்த பிரக்ஷேபாத்மிகா சக்தி அதற்கு பேர், அந்த சக்திக்கு பேர். சக்தி மூலம் வந்து மாயை பிடிச்சி இழுக்கும். ஒரு பக்கம் மாயை கண்ணை மறைச்சிருச்சு, ஒரு பக்கம் மாயை பிடிச்சி இழுக்குது. அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது, ஜீவாத்மா வந்து எப்படின்னா ஒரு கடலை தத்தளிக்கிறவன் போல் அப்படின்னு. சம்சாரத்தில் தத்தல கஷ்டப்படுறவன் வந்து ஒரு கடலை கஷ்டப்படுறவன் தத்தளிச்சிட்டு இருக்கான். எப்படி ஒருத்தர் வந்து நீங்கள் கடலை போட்டு தள்ளினீங்கன்னா அவர் வந்து என்ன தான் பண்ணாலும் எவ்வளோ நீச்சல் வைக்க முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ பேர் நீச்சல் வீரராக இருந்தாலும் கூட எவ்வளோ நீச்சல் பண்ண முடியும்? கஷ்டப்பட்டுருப்பார். அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, தண்ணி பிடிச்சி இழுக்கும். உட்பட்டப்பட்ட அந்த ஜீவாத்மா அப்படி தான். அதனால தான் இந்த மாயினால தான் வந்து விமூட ஆத்மா பிரகிருத்தே கிரியமானானி குணே கர்மானி சர்வச, இந்த குணத்தினால் வந்து இந்த திரிகுணம், இந்த பிரகிருத்தியான குணங்களான சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணத்தில் வந்து ஆட்டி படைச்சினால் வந்து நாங்கள் யாருன்னு நாங்கள் மறந்துட்டோம். நாங்கள் யார்? ஜீவாத்மா, பகவானின் அம்சம். அந்த விஷயத்தை நாங்கள் பல ஜென்மமாக மறந்துட்டோம் நாங்கள். அதனால தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த சக்தினால், அந்த மாயின் சக்தினால் வந்து நாங்கள் யாருன்னு மறந்துட்டோம் நாங்கள். சரி, இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது பிரபு? திடீர்னு சில நேரம் கோவம் வரும், எங்களுக்கு சொல்ல முடியாது, கோவம் திடீர்னு வந்துடும், மறந்துடும். நாங்கள் டிவோட்டிஸாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ அவர் சொல்கிறார் நான் பகவான் அம்சம் ஆயிடுச்சு, இப்போ நான் வெளியில் போன உடனே நான் வந்து எல்லாம் சரியாயிடுச்சா? இல்லை. நாங்கள் எவ்வளோதான் நாங்கள் பக்தி பாதையில் இருந்து நாங்கள் சாஸ்திரங்களை படித்து, இல்லை நான் பகவானின் அம்சம், நான் இந்த உடல் கிடையாது, எனக்கும் இந்த உடலுக்கும் சம்மந்தமே இல்லை, ஜீவாத்மா ஆகிய நான் எனக்கும் இந்த உடலுக்கும் சம்மந்தமே கிடையாது, இந்த விஷயம் நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த புரிதல் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மாயைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஏனென்றால் அது பகவானின் சக்தி. மாயை சக்தி வந்து பகவானின் சக்தி. அவ்வளோ சுலபமாக வந்து அப்படியே ஒரு செயின் மாதிரி, ஒரு விலங்கு மாதிரி பிடிச்சி இழுக்கும், பிடிச்சி வந்து அப்படியே தூக்கி போட முடியாது. ஆனால் அந்த கை விலங்கு வந்து எடுத்து விடுறதுக்கு ஒரு சாவி இருக்கும். ஸோ நாங்கள் என்ன செய்யணும், அந்த சாவி யாருக்கிட்ட இருக்கோ அந்த சாவி இருக்கிறவர்கிட்ட நாங்கள் அதை காட்டி அதை கலத்தணும். நாங்கள் எவ்வளோ தான் நாங்கள் முயற்சி பண்ணாலும் கை விலங்கு எடுக்க முடியாது, உடைக்க முடியாது. ஸோ சரி, இப்போ இந்த கோபத்தினால் வந்து ஜனமேஜயன் வந்து இந்த எல்லா சர்ப்பங்களையும் வந்து அழிக்க போனான் வந்து. அப்போ பிரகஸ்பதி சொன்னால் வந்து அதை தடுத்து நிறுத்தினார். இதே போல் வந்து பாகவதத்தில், ஸோ டிவோட்டிஸ்க்கெல்லாம் வந்து பாகவதம் தான், ஸ்ரீமத் பாகவதம். நாங்கள் என்ன நினச்சாலும் கூட, எந்த பிரச்சனை வந்தால், எந்த கேள்வி வந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும், பகவத்கீதா இல்லை பாகவதம் தொடர்ந்து பார்க்கணும். எந்த கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு பதில் அங்கே இருக்கிறது. ஒரு அத்தியாயத்தின் பேர் இருக்குது. பிரபுபாத் ஒரு அத்தியாயத்துக்கு பாகவதத்தின் 2ஆம் காண்டத்தில் ஒரு அத்தியாயத்துக்கு வந்து பிரபுபாத் பேர் வச்சிருக்காரு, பாகவதம் இஸ் தி ஆன்சர் டு ஆல் கொஷன்ஸ் அப்படின்னு பேர் வச்சிட்டார் பிரபுபாத். பாகவதம் தான் எல்லா கேள்விகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா புதிர்களுக்கும் பதிலாகும். ஸோ இதே பாகவதத்தில் வந்து 4ஆம் காண்டத்தில் இன்னொரு கதை இருக்கிறது. அது என்ன கதைனா, துருவ மகாராஜன் கதை. இப்போ துருவ மகாராஜ் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சின்ன பையன், உத்தானபாதரின் மகன். அவருடைய தந்தையின் மடியில் உட்கார்றதுக்காக அவங்களோட சித்தி வரலன்னு சொல்லிட்டு கோபத்தினால் வந்து அவங்க அம்மா அனுப்பினாங்க, எனக்கு கடவுளை பார்க்கணும்னு சொல்லி. உடனே கோபத்தில் வந்து காட்டுக்கு போனார் துருவ மகாராஜன். காட்டிற்கு போய் அது பேர கதை. அவர் வந்து பகவானை பார்க்கிறார். பார்த்த அப்புறம் திருப்பி வர்றார். ராஜாங்கத்தை ஆள்றது அவர் பல வருஷமாக வந்து ஆள்றார், ராஜ்யத்தை ஆள்றாரு. ஸோ அவர் வந்து அவருடைய தந்தை உத்தானபாதர் வயதான பிறகு
அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வந்தால் வயசாகிற வரைக்கும் அவங்க பதில் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த கால அரசியல்வாதி மாதிரி. இப்போ இந்த காலத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வயசாகிடுச்சு, நடக்க முடியல, பேச முடியல இருந்தால் கூட ஆட்சியிலே இருப்பாங்க, பதவியிலே இருப்பாங்க. அவங்க அப்படி கிடையாது. ஒரு கட்டத்தை தன் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு இந்த மகனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டு அவர்கள் போவாங்க. எதுக்கு போவாங்க? பகவானை அடையிறதுக்காக, பகவானுக்கு சேவை செய்வதற்காக. முழுக்க முழுக்க நாங்கள் பகவானை சேவை செய்யணும்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர். இப்போ அதே போல் உத்தானபாத்திரம் ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டார். அதன் பிறகு துருவ மகாராஜன் ராஜா ஆனார். நாங்கள் முதலே பார்த்துருப்போம். நாங்கள் துருவ மகாராஜனுடைய தம்பி உத்தமா, அந்த கதையின் ஆரம்பத்தில் அதே தம்பி தான். சுருச்சியின் மகன் உத்தமர். அந்த உத்தமா மடியில் உட்காரும்போது துருவ மகாராஜன் நானும் உட்காரணும் போகும்போது அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிது. ஒரு நாள் இந்த உத்தமன் காட்டுக்கு போனப்போ அந்த காட்டில் இருக்கிற யக்ஷன் ஒருத்த நாள் கொல்லப்படுகிறார் உத்தமன். உத்தமன் செத்து போயிட்டான். அதை கேட்ட உடனே தன் தாய் சுருச்சியும் அவன் பின்னாடி போய் அவளும் செத்துட்டான். ஸோ இது கேட்ட உடனே துருவ மகாராஜனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அதே போல் அந்த கோவம் தான் தூய பக்தன் துருவ மகாராஜனுக்கும் கோவம் வந்துருச்சு. அவர் என்ன செஞ்சார்? உடனே அவர் தனியாளாக போய் அலகாபுரி என்ற யக்ஷவுடைய நகரமான அலகாபுரிக்கு சென்று யக்ஷர்கள் எல்லாரையும் போட்டு கொன்று தீர்த்தார் அவர். துருவ மகாராஜன் சாதாரண கிடையாது, பகவான் பக்தர். அவர் எல்லா டேலண்ட்டும் அவருக்கு இருக்குது. சாதாரண கிடையாது, பெரிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அரசர், வீரர், போர் வீரர். அது ஒரே நேரத்தில் பல அம்புகளை விட்டு எல்லாரும் கொன்னார். அது கொல்லும் பொழுது இந்த யக்ஷர்கள் எல்லாம் யக்ஷர்களுக்கு அவங்களுக்கு மாய சக்தி இருக்கிறது, மேஜிக், இலூஷன் என்னும் மாயை செலுத்துவதற்கான சக்தி யக்ஷர்களுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பார்த்தா ஒரு விதமான ஒரு மழை, மேகம், ரத்தத்தினால் வந்த மழை, ரத்தம் சதையெல்லாம் விழ ஆரம்பிச்சது. இது பார்த்த உடனே துருவ மகாராஜன் ஆடி போயிட்டார். இது ஒரு பயங்கரமாக இருக்குது என்ன அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற பிராமணர் சொன்னாங்க, துருவ மகாராஜ் இது ஒரு மாயை, நீ உடனே நாராயண ரிஷியிடம் நீ பெற்ற நாராயண அஸ்திரத்தை நீ செலுத்து. உடனே அவர் நாராயண அஸ்திரத்தை செலுத்தினார். செலுத்த உடனே மறைஞ்சிருச்சு. எங்களுக்கு இதில் என்ன தெரியுதுன்னா, எந்த வித மாயாக இருந்தாலும் சரி அது அகற்றுறதுக்காக கிருஷ்ண சமசூரிய மாயார் அந்தகார், ஜஹா கிருஷ்ண தஹா நஹி மயார் அதிகார். என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணன் சமசூரிய, கிருஷ்ணன் சூரியனை போல், மாயா அந்தகார், மாயை இருளை போல், இருட்டு. இருட்டு ஒரு இடம் இருட்டாக இருந்து என்ன செய்வோம் நாங்கள்? இருட்டை அழிக்கிறதுக்கு எப்படி சுலபமான வழி என்னது? இருட்டை அழிப்பதற்கான சுலபமான வழி சுவிட்சை போர்டு, லைட் வந்துடும், அவ்வளோதான். ஸோ கிருஷ்ண சம சூரிய மாயார் அந்த கார். அதே போல் மாயாயை இருட்டை போன்ற அந்த மாயை நாங்கள் அழிப்பதற்காக கிருஷ்ணன் என்னும் சூரியனை நாங்கள் கொண்டு வரணும். ஸோ கிருஷ்ணன் எங்கே இருக்கிறாரோ அவர் சூரியனை போல். சூரியன் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அங்கே இருட்டே கிடையாது, சான்ஸே இல்லைங்க. கொஞ்சம் வெளிச்சம் வந்தால் போதும், இருட்டு போயிடும் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிருக்கு, கும் இருட்டுன்னு சொல்லுவாங்களே, இருட்டு. நீங்கள் நைட்டில் கரண்ட் போயிடுச்சு, லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, ராத்திரி நேரத்தில் ஒன்றுமே தெரியல. நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியே கையை தடவி மெழுகுவர்த்தி நாங்கள் இருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ நாங்கள் ஃபோன் எடுத்துருவோம். நாங்கள் ஃபோன் எடுத்து டார்ச் ப்ரெஸ் பண்ணால் லைட் வந்துடும். இப்போல்லாம் மெழுகுவர்த்தி யார் வச்சுக்கிறாங்க வீட்டில்? டார்ச் இருக்குது. டார்ச் ப்ரெஸ் பண்ண உடனே லைட் வந்துச்சு. அந்த லைட் இந்த குட்டி டார்ச் லைட் வந்தால் போதும். ஜஹா கிருஷ்ணா தஹா நஹி மாயர் அதிகார். அந்த குட்டி டார்ச் கொஞ்சம் லைட் வந்தால் போகிறோம், இருட்டு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், அது போதும், உங்களுக்கு தெரியறதுக்கு போதும். அந்த குட்டி டார்ச் லைட் போதும். ஸோ அதே போல் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏற்கனவே மாயைக்குட்பட்டு எங்களுடைய உண்மையான சுயரூபத்தை மறந்து நாங்கள் இந்த உடலில் நாங்கள் பிறந்து அடிப்பட்டு நோய்வாயப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப நாங்கள் அவதிப்பட்டு இருக்கிறோம் நாங்கள். ஸோ இந்த மாயையிலேருந்து வெளிவரதுக்கான ஒரே வழி நாராயண அஸ்திரம். பகவான் ஸ்ரீ நாராயணன் கிருஷ்ணர் அவர் இருந்தால் போதும்.
ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு உத்வேகத்தோட துருவ மகாராஜன் இன்னும் போயிட்டு இருந்தார், போற ஆரம்பித்தார். அவர் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நாராயணாஸ்திரம் இருக்குது. இப்போ அவர் நிறுத்த யார முடியாது. எல்லா எக்ஸ்ட்ரலும் பொத்து விழுந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆள், நூற்றுக்கணக்கான எக்ஸ்டர்கள் ஒரே ஆள் வீழ்த்திட்டு இருந்தார் துருவ மகாராஜன். அப்போ அந்நேரத்தில் வந்து துருவ மகாராஜனுடைய தந்தை யார்? உத்தானபாதர். அவருடைய தந்தை ஸோ துருவ மகாராஜனுடைய தாத்தா வந்தார். சில நேரம் இந்த பேரப்பிள்ளைகள் வந்து ஏதாவது தப்பு செஞ்சால் அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் தாத்தா பாட்டி வந்து புத்தி சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். சில பேர் உங்களுக்கும் பேர பேத்தியில் இருப்பாங்க, இல்லை உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் தாத்தா பாட்டி ஒரு சில நேரம் அறிவுரை சொல்லியிருப்பாங்க. நான் அவங்க வந்து வாழ்க்கையில் பல விஷயம் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த பேர பிள்ளைகள் வந்து தப்பு செஞ்சுன்னா தாத்தா இல்லை பாட்டி வந்து இல்லைப்பா இது தப்பு, இப்படி செய்யக்கூடாதுன்னு புத்தி சொல்லுவாங்க. அதே போல் ஸ்வயம்பூமனு துருவ மகாராஜன் தாத்தா அவர் பார்த்தாரு. திருத்ததுக்கு உத்தானபாதரும் இல்லை, திருத்த யாரும் வடி சொன்ன என்ன பண்ணுறாரு. ஒரு யக்ஷன் பண்ண தப்புக்காக இந்த யக்ஷ கொடுத்து அடிச்சிட்டார் அவர் துருவ மகாராஜன். அந்த நேரத்தில் வந்து ஸ்வயம்பூமனன் சொல்கிறாரு, மனுருவாச அலம் வத்சாதி ரோஷேன தமோத்வாரின பாப்மனா ஏன புண்ணிய ஜனானேதான் அவதீஸ்துவம் அநாகசா. மகனே நிறுத்து, அலம் இனஃப் போதும். அதிரோஷனா ரோஷம், கோபத்தினால, ரொம்ப அதிகமான கோபத்தினால வந்து நீ வந்து தமோ குணத்தில் நீ போகிற, நீ தமோத்வாரா அந்த தமோ குண பாதையில் போயிட்டு இருக்கிற நீ. இதனால் வந்து புண்ணியஜனான் ஏதான் அவதீஸ்துவம் அநாக. நீ வந்து தப்பே செய்யாத பல அக்ஷரங்கள் நீ கொள்கிற. நீ அந்த கோபத்தினால் வந்து ஒரு யக்ஷன் தான் தம்பியை கொன்னார், ஆனால் அதற்காக நீ அப்பாவியான பழைய அக்ஷரங்களை கொள்கிற அப்படின்னு சொன்னார் அவர். பாருங்க, கோபத்தினால் வந்த வினையை பாருங்க. அப்புறம் சொல்கிறாரு, நாஸ்மத் குலோஷிதம் தாத்த கர்மை தத் சத் விகர்ஹிதம் வதோயத் உபதேவானாம் ஆரப்தஸ்தே அக்ருதைனசாம். அதாவது சொல்கிறாரு, இது வந்து விகர்ஹிதம், சத் விகர்ஹிதம் அப்படின்னா சத் என்றால் அத்தாரிட்டி, சத் என்றால் சாஸ்திரம்னு சொல்லலாம் ஒரு வகையில். விகர்ஹிதம் சாஸ்திரத்துக்கு எதிரான விஷயங்கள், இது தர்மத்துக்கு எதிரான விஷயங்கள் நீ செய்கிறது. எங்கள் குடும்பத்தில் சரிபட்டு வராது, நாங்கள் தர்மத்தை கடைபிடிக்கிறவர்கள், ஆனால் நீ தர்மத்தை எதிராக வந்து இந்த எக்ஷர்களை நீ கொள்கிற. நீ நன் ஏகஸ்யாபராதேன பிரசங்காத் பவோஹதாக பிராத்துர் வதாபி தப்தேன துவயாங்க பிராத்துர் வத்சலா. உண்மைதான், உன் தம்பி மேலே உனக்கு நிறைய பாசம் இருந்துச்சு. அந்த தம்பி வந்து பாசமாக இருந்த தம்பி வந்து செத்த உடனே உனக்கு கோபம் வர்றது நியாயம்தான். ஆனால் அந்த தப்புக்காக இத்தனை பேர் நீ கொல்ல போறியா நீ? பாருங்க, வந்து கோபத்தினால் வந்து வேணேன். எங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அந்த கோபத்தை அப்படியே நான் மனசு வச்சு பண்ணாங்க. அவர் எப்படி எனக்கு அந்த விஷயம் சொல்லலாம்? அந்த சொந்தக்காரன் எனக்கு எப்படி அந்த வார்த்தை எனக்கு எப்படி சொல்லலாம்? ஒரு வார்த்தை விட்டுருப்பார், விட்டவர் மறந்துட்டார், அந்த வார்த்தை எப்படி நாங்கள் வச்சு பண்ணாங்க. அந்த வார்த்தை எப்படி சொன்னான் அவன்? கோபம் அண்ணன் தம்பி கடலில் கோபம், பகைன்னு சொல்லுவாங்களே தமிழ்நாட்டில், பகை வளர்க்குறது. அது பகை வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லாம் இந்த கோபத்துக்கு தான் காரணம், எல்லாத்துக்கும் காரணம் இந்த கோபம். அப்புறம் ஒரு சில அறிவுரைகள் வந்து ஸ்வயம்புமனு சொல்லுவார். அது துருவமராஜருக்கு பொருந்துமோ இல்லையோ, எங்களுக்கு நல்லா பொருந்தும். நான் கேட்டுக்கலாம் என்ன அறிவுரை சொல்கிறான்னு. நாயம் மார்கோ ஹி சாது நாம் ரிஷிகேஷானு வர்த்தினாம். ரிஷிகேஷானு வர்த்தினாம் அப்படின்னா என்ன? ரிஷிகேஷா பின்பற்றுறவங்க பக்தர்களுக்கு வந்து இது பாதை சரியில்லைப்பா, இது பக்தர்களுக்கான பாதை கிடையாது. யத் ஆத்மானம் பராகிருஹ்ய, அதாவது பராக் என்றால் உடல். நான் தான் ஆத்மா, நான் தான் இந்த உடல் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. இப்படி நினைக்கிறது வந்து ஒரு மிருகத்தை போல. நீ மிருகத்தை போல வந்து நீ மனுஷனா மிருகமா? நீ மிருகத்தை போல வந்து கண்ணா பேர எல்லாரும் கொண்டுட்டு இருக்க. நீ சுவாமிபவனை சொல்கிறாரு, நீ ஒரு மனுஷன், நீ ஒரு பக்தன், அதில் சேர்த்து நீ ஒரு பக்தன். நீ முக்தானம் அப்படி சித்தானாம் வாசுதேவ பராயண. இவ்வளோ ஒரு மிகச்சிறந்த இடத்துல நீ இருக்கிற, பக்தனாக இருக்கிற, நீ ஒரு ராஜ ரிஷி, நீ இந்த நாடு ராஜன். ஆனால் நீ வந்து கோபத்தினால் வந்து இத்தனை பேர் கொல்ல போறியா? நீ ஒரு பக்தனுக்கு வந்து தெரியும்
நான் யார், நான் இந்த உலகம் கிடையாது, நான் ஜீவாத்மா, உடல் இல்லை நான், ஜீவாத்மா நான். ஜீவாத்மா ஆகிய நான் பரமாத்மா ஆகிய பகவானுக்கு சேவை செய்யணும். அப்படிப்பட்டவருக்கு எதுக்கு இத்தனை கொலை செய்யணும் அவர்? ஏன் இந்த கோவத்தில் வந்து இவ்வளோ பேர் கொள்கிறார் அவர்? சர்வபூதாத்ம பாவேன பூதாவாசாம் ஹரிம் பவான் ஆராத்யப துராராத்தியம் விஷ்ணோஸ்தத் பரம்பதம். விஷ்ணோஸ்தத் பரம்பதம். இந்த விஷ்ணுலோக பரமபதம் இருக்கிற பரமபதம் வைகுண்டம், கோலோகுருந்தான், பகவானின் இடம், பகவானுடைய தாம். அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப சுலபம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். எல்லாரும் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு இல்லையா? பகவான் அருளார் துருவ மகாராஜனுக்கு. அவனுக்குனே ஒரு கிரகம் இருந்துச்சு, துருவ நட்சத்திரம். அங்கே தான் விஷ்ணு இருக்க போகிறார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் விஷ்ணு. அவருக்கு வந்து மோட்சம் எல்லாம் கிடைச்சாச்சு. துருவ மகாராஜன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமான இந்த மோட்சம், பக்தி, வைகுண்டத்துக்கு போகும் தகுதி எல்லாம் துருவ மகாராஜனுக்கு இருக்கிறது. எல்லாம் இருந்தப்பறம் ஏன் இந்த செயல், எதுக்கு இப்படி செய்கிறார் அவர்? அப்புறம் சொல்கிறார், சத்வம் ஹரேர் அனுத்தியாதஸ் தத் பும்சம் அபி சம்மதः கதம் துவாவாத்தியம் கிருதவான் அனுஷிக்ஷன் சதாம் விரதம். நீ ஒரு தூய பக்தன், அனுத்தியாதா, நீ எப்பொழுதும் பகவானை நினைத்து கொண்டிருக்கிறார், பகவானும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால் வந்து நீ ஒரு சிறந்த பக்தன், ஒரு ராஜா, நீ எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கணும். நீ இல்லையா? பக்தன் என்றால் உதாரணமாக இருக்கணும். நாங்களும் அதை ஏற்றுக்கணும். நாங்கள் எல்லாருக்கும், சமுதாயத்துக்கு நான் பக்தர்களாக நான் வந்து உதாரணமாக இருக்கணும், எக்ஸாம்பிளரியாக இருக்கணும். நாங்கள் எப்படி தோத்தி குர்த்தா போட்டுக்கிட்டு நல்லா ஷேவ் பண்ணிக்கிட்டு முடியை முடிசாக எடுத்துக்கணும், அட்லீஸ்ட் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கணும். முதல் முக்கியமான விஷயம் திலக் போட்டுக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து திலக்கு ஒரு பேர் இருக்குது, திருமண் காப்பு சாத்தல்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமண் காப்பு சாத்துறதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு திருமண்னு சொல்லுவாங்க அவங்க. நாங்கள் திலக்னு சொல்கிறோம், அதுக்கு திருமண் அப்படி சொல்லுவாங்க அவங்க. திருமண் காப்பு, காப்பு என்றால் ப்ரொடெக்ஷன், கவச்சம் மாதிரி. உதாரணத்துக்கு இந்த திலக் போட்டோன்னா எங்களுக்கே சில விஷயம் தோணும், தப்பு செய்யணும்னு தோணாது. ஒரு காப்பு மாதிரி அது. நான் வெளியே போய் வண்டியில் போகும்போது எல்லோரும் இல்லை எங்கேயாவது போனால் திலக்கை பார்த்த உடனே சுவாமின்னு சொல்லுவாங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்களாம் பண்டிட்னு சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணன் சொல்லுவாங்க. நமக்கே ஒரு மாதிரி இந்த தாட் வரும். நாங்கள் சில நேரம் மறந்துடும், நாங்கள் யாருன்னு. அந்த பழைய அந்த மாயை வந்துடும் இல்லையா? பழைய மாயைகள்லாம் வந்துடும். பழைய தாட்ஸ் வரும்போது இந்த ட்ரெஸ் ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான். இந்த வைஷ்ணவ உடை, இந்த உடைக்கு வந்து நகை, எல்லாருக்கும் ஆபூஷன் இருக்கும். பெண்கள் நிறைய நகையை போடுவாங்க. ஆனால் மிகச்சிறந்த மிக உயர்ந்த ஆபூஷன் வந்து திலக் கண்டிமாலா ஆபூஷணங்கள், வைஷ்ணவருக்கான ஆபூஷணங்கள் இதெல்லாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு திலக் போட்டுக்கிட்டு யாராவது தப்பு செய்ய தோணுமா? ஒரு தப்பாக இடத்துக்கு போக தோணுமா? தோணும். ஐயோ நான் திலக், அதுக்காக நீங்கள் திலக் அழுத்திட்டு போகலான்னு அர்த்தம் கிடையாது. அர்த்தம் வந்து திருமண் காப்பு, அது ஒரு காப்பு மாதிரி. இப்போ நான் வந்து இந்த கண்டிமாலாம் போட்டிருக்கேன். எங்கேயா போனால் ஹரே கிருஷ்ணா பிரபுன்னு சொல்லுவாங்க, சுவாமி வாங்கன்னு சொல்லுவாங்க, குருகளே பண்ணின்னு சொல்லுவாங்க. தெரியும், கொஞ்சம் மரியாதை இருக்குது அவங்களுக்கு. ஏதோ ஒரு இஸ்கான்லேயோ ஏதோ ஒரு பூஜை செய்கிறவர், சாமி சம்பந்தப்பட்டவர், கடவுள் சம்பந்தப்பட்டவர்னு ஒரு மரியாதை. உடனே நமக்கு தோணும், ஓ சரிப்பா அதை நான் காப்பாற்றணும். அப்போ தோணும், இல்லை சில மனசு தோணும், சரிப்பா இன்றைக்கி ஒரு படம்ப்பா, புதுசாக படம் வந்திருக்கு, யார் ரஜினிகாந்த் புது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, போகலாமா? அப்போ திலக் பார்த்தோன்னு சுவாமின்னு சொல்லுவாங்க. ஐயோ நமக்கு ஞாபகம் வரும், நமக்கு ஓ சரி என்ன நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஸோ திலக் போடுறது கட்டி மாலை எப்போவுமே இருக்குது. அது எங்களுக்கு காப்பு மாதிரி. நாங்கள் தவறு செய்வதற்கு அது ஒரு காப்பு மாதிரி தடுத்து நிறுத்தும். எப்போவுமே கடத்தாதீங்க. எப்பொழுதும் நீங்கள் வெளியில் போனாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அப்படியே ஒரு அழகான ஃப்ரெஷ்ஷான அப்படியே பிரகாசமான ஒரு திலக்கு இருக்கும் தலையில், நெத்தியில். எல்லாரும் திலக்கை பார்த்த உடனே எல்லாருக்கும் தோணும், இவர் கிருஷ்ண பக்தர். பாருங்கள், நீங்கள் வாயே திறக்கலை, ஒன்றுமே செய்யலை, ஆனால் உங்களால் வந்து ஒருத்தர் வந்து கிருஷ்ணன் நினைக்கிறார் இல்லையா?
அவ்வளோதான். இதுதான் வைஷ்ணவ ஆச்சார், சதாச்சாரம்னு சொல்லுவாங்க. அந்த வைஷ்ணவ திலக்குக்கான பலம் இது, ஸ்ட்ரென்த் இது. சரி, அடுத்தது. ஸோ சுவாமிமோகன் சொல்கிறாரு, நீ ஒரு வைஷ்ணவனாக இருக்கிற நீ வந்து. ஸோ நாங்கள் வந்து எப்போ திலக் போட்டுக்கணும், இதை முடிவா நீ நான் சொல்லியாச்சு. நீங்கள் என்றைக்காவது உங்களுக்கு தோணும், அன்றைக்கி பிரபு சொன்னார் கிளாஸ் திலக் எப்போ போடணும், திலக் எப்போ போட்டுக்கணும். நாங்கள் வீட்டு போனாலும் திலக் போட்டுருக்கணும், தூங்கினா கூட திலக் போட்டுக்கணும். அப்போ கனவுல வந்து நாங்கள் கிருஷ்ண தெரிய வர எங்களுக்கு எப்பவும் திலக் இருக்கணும். ரொம்ப அழகான விஷயம் அது. இப்போ எல்லோரும் திலக் போட்டுக்கலாம், அழகாக இருக்கு பாருங்க. பார்த்த உடனே மனசுக்கு ஒரு குளிர்ச்சி. நெத்தி அப்படியே காலியாக இருந்துச்சுன்னா தோணும் என்னோ மிஸ்ஸிங்ப்பா அப்படின்னு. திலக் இருந்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். இது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, நாங்கள் கோவில் இருக்கும்போது பக்தர்களோட சங்கத்தில் இருக்கும்போது எங்களுக்கு தெரியும். அப்படியே சங்கத்தை விட்டு வெளியில் போக போக கொஞ்சம் அப்படியே அந்த சங்கம் குறைய குறைய பக்தருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் குறைய குறைய அப்போ இதெல்லாம் தோணாது. எனக்கும் தோணாது, எல்லாருக்கும் தோணாது. நான் வெளியில் போனால் எதுக்கு திலக் போடணும், தேவையில்லைப்பா. ஆனால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. திலக் போட்டால் வந்து யாரும் ஒன்றும் என்ன கிண்டலை பண்ணால் பண்ணிக்கிட்டாங்க, என்ன இருக்குதுல்ல. ஒரு நாள் பண்ணுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க. கண்டி மேலே போட்டால் இன்னும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பண்ணுறோம் பண்ணட்டுமே, நமக்கு என்ன. எங்களுக்கு ஏதாவது தீங்கு வரப்போதா? நன்மை தானே வரப்போகுது. நன்மையான விஷயம் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு யாரோ சில பேருக்கு வந்து கனவு இருக்கும், நான் வந்து ஒரு மேல் நாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே ஒரு உயர்தர வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அதற்காக கஷ்டப்படுவாங்க இல்லையா. அந்த கஷ்டத்தை சகிச்சு கொள்வாங்க. ஏன்னா அது முடிவில் வந்து எனக்கு தெரியும் நல்ல விஷயம் இருக்குது, நான் வெளிநாட்டு போகலாம், பணம் சம்பாதிக்கலாம். சாதாரண பணம் சம்பாதிக்கிறதுக்கே இவ்வளோ சகிப்புத்தனி இருக்கும்பொழுது பகவான் அடைய போகிறோம். நாங்கள் பகவானை ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஒரு திலக் போட்டு என்ன இருக்குதுல்ல, ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ சொல்கிறாரு சுவாமிமோகன் சொல்கிறார், இன்னும் சில விஷயம் சொல்கிறார், முக்கியமான விஷயம். திதிக்ஷயா கருணையா மைத்ரியா சாக்கில ஜந்துஷு. பக்தன் என்றால் திதிக்ஷயா சகிப்புத்தன்மை, கருணையா கருணை, மைத்ரியா நட்பு, எல்லா ஜீவராசிகளோடும் நட்பாக அன்பாக இருக்கணும். அகில ஜந்துஷு சமத்வேன சர்வாத்மா பகவான் சம்பிரசிததி. இப்படி ஒரு டிவோட்டி இருந்தாதான் பகவான் சம்பிரசிததி. அப்படின்றால் பகவான் கண்டு சந்தோஷம் ஆவார், அவர் திருப்தி அடைவார். எப்படின்றால் நாங்கள் இப்படி இருந்தால் தான் பகவான் திருப்தியாக இருக்கும். நகையை நாங்கள் எதுக்கு போடுறோம், எங்கள் திருப்திக்காக. திலக்கு எதுக்கு போடுறோம், கண்டி மேலே எதுக்கு போடுறோம், பகவான் திருப்திக்காக. எங்கள் திருப்தி வந்து இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் திருப்திக்கு, இந்த இந்திரிய திருப்திக்காக, இந்த இந்திரிய பிரீத்திக்காக நாங்கள் எவ்வளோ செஞ்சால், நகை போட்டால் உடலை வந்து நல்ல நகை போட்டு, நல்லா வந்து க்ரீம் பூசி, பவுடர் பூசி, மேக்கப் போட்டு, சிகை அலங்காரம்லாம் பண்ணி, அது எல்லா விஷயங்களும் பண்ணி நாங்கள் வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு நாள் அழிஞ்சு போக போகுது. எந்த பிரயோஜனம் கிடையாது. மண்டனம் லோகரஞ்சனம். அதாவது ஒரு இறந்த பிணத்துக்கு நீங்கள் வந்து அலங்காரம் செஞ்ச என்ன பிரயோஜனமோ அதே தான். இது ஒரு இறந்த பிணம் தான். இல்லை, இது ஒரு இறந்த பிணம். இந்த உடல் வந்து ஒரு பிணம் தான். இதுக்கு உயிர் இருக்கிறது காரணமே அந்த ஜீவாத்மா இருக்கிறதுனால தான். ஸோ இது முக்கியம். ஜீவாத்மா முக்கியமா, உடல் முக்கியமா? ஜீவாத்மா தான் முக்கியம். ஸோ ஜீவாத்மா தான் முக்கியம் என்றால் நாங்கள் என்ன செய்யணும், ஜீவாத்மாவுக்கான வந்து விஷயங்கள் நாங்கள் அலங்காரம் செய்யணும். ஆத்மா வந்து பகவானின் அம்சம். ஸோ நாங்கள் என்ன செய்யணும், உடலை வந்து பகவானின் சின்னங்களால் நாங்கள் அலங்கரிக்கணும். ஓ திலக் மட்டும் போட்டு கண்டி மேலே போட்டு உடனே வாய்க்கு வந்தால் ஒரே கெட்ட விஷயங்கள், கோபம் அப்படி இருக்கிறதா? இல்லை. வெளியில் தெரிகிற ஆபூஷணம் ஒன்று இருக்குது. ஆனால் வைஷ்ணவருக்கு நிஜமான மிகச்சிறந்த ஆபூஷணம் என்றால் திதிக்ஷயா. அப்புறம் திருநாதபி சுனீச்சேன தரோரபி சைஷ்டுனா. சகிப்புத்தன்மை, ஹியூமிலிட்டி, தாழ்ந்த மனப்பான்மை. சரியாக சொல்கிறேன்னு தெரில, உங்களுக்கு புரியுதா? ஹியூமிலிட்டி என்று சொல்கிறேன் இங்கிலீஷில். அப்புறம் மாத்தாய் சொல்கிறாங்க சாப்பாடு டைம் ஆச்சு அப்படியே போதும் அப்படின்னு. பாருங்கள், கிருஷ்ண கதை எப்படின்னா பேச பேச டைமே தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி முடிச்சுக்கிறேன் மாற்ற கவலைப்படாதீங்க. நிறைய இருக்குது. இன்னொரு நாள் நான் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறேன் கதை சொல்லி. நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வைஷ்ணவ ஆபூஷணம். முக்கியமான ஆபூஷணம் வந்து ஹியூமிலிட்டி. அது முக்கியமான ஆபூஷணம். சரி, ஒரு குட்டி கதை சொல்கிறேன் மாற்ற தப்பா எடுத்துக்காது. ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பிரபுபாத கதை. இப்போ வந்து எல்லாரும் சொல்லலாம். பிரபுபாத கதை சொன்னால் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ பிரபுபாதர் வந்து
ஒரு நாள் ஃப்ரான்ஸுக்கு போனார். சரி, எப்படி வந்து ஒருத்தர் வந்து மாயையிலேருந்து எப்படி கிருஷ்ணர் எங்களை காப்பாற்றுவார், எப்படி காப்பாற்றுவார்? குருவின் மூலமாக காப்பாற்றுவார். சரி, குரு எப்படி எங்களை காப்பாற்றுவார் மாயையிலேருந்து பார்க்கலாம். ஸோ பிரபுபாதர் வந்து ஃப்ரான்ஸ் போயிருந்தார். ஸோ அங்கே வந்து கோயிலுக்கு போகிறாரு முதல் தடவை. அங்கேவுடைய பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கார், ஒரு பிரபு இருக்கார், பிரசிடென்ட், டெம்பிள் பிரசிடென்ட். ஸோ அப்போ வந்து பிரபுபாதர் வந்து அவர் கூட இருந்த டிவோட்டி அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ அந்த பிரசிடென்ட் எப்படின்னா, அவர் கொஞ்சம் ப்ரைடு, பெருமை வந்துருச்சு. நான் பெரிய ஆள்ப்பா, நான் தான் இந்த கோயில் ஆரம்பிச்சிருக்கேன், பாரிஸ் டெம்பிள், நான் பிரசிடென்ட், டெம்பிள் பிரசிடென்ட் வேறு. கொஞ்சம் அந்த மனசில் வந்துருச்சு, கர்வம் வந்துருச்சு, கர்வம் வந்துருச்சு கொஞ்சம். பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க எல்லாரும், அவருக்கு வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறார். பிரபுபாதருக்கு வந்து அந்த இருக்கிற டிவோட்டிஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னாங்க. பிரபுபாதர் அவருக்கு என்னடா இது ஒன்றும் சொல்லலை, அவர் என் பக்கம் பார்க்கல, பிரபுபாதர் பார்க்கலே அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அப்புறம் சொன்னாங்க இவர் சொன்னோன்னா கடைசியில் ஒரு டிவோட்டி இருந்தார் அங்கே தூரத்தில். பிரபுபாதர் அவர் தான் அந்த டிவோட்டி, அவர் பேர் வந்து பேர் சொன்னார். இவர் தான் வந்து உங்களுடைய பகவத்கீதை வந்து ஃப்ரெஞ்சில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு, பகவத்கீதை ஃப்ரெஞ்சில் ட்ரான்ஸ்லேட் பண்ண. பிரபுபாதர் எழுந்தினார். அப்படியா, வா வா அப்படின்னு சொன்னார். அவர் யாரோ ஒரு டிவோட்டி கடைசி நிற்கிறார் அவர். அப்போ அந்த பிரசிடெண்ட்டுக்கு தெரிஞ்சு, பாருங்கள் என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு, தாட் ப்ராசஸ் எப்படி, என்ன கர்வத்தில் பாருங்கள். பிரபுபாதர் வந்து தெரியும், பிரபுபாதர் தெரியும் ஒவ்வொரு பக்தனுடைய ஒவ்வொரு சிஷ்யருடைய அந்த மனசு மாயைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அதை எப்படி வெளிக்கொண்டு வந்து பிரபுபாதர் தெரியும். இன்னொரு கதை அப்படி தான், ஒரு கதை சொன்னால் இன்னொரு கதை ஃப்ரீ. இன்னொரு இடத்துல மாயாப்பூரில் ஒரு மாதாஜி, அவங்க மாதாஜி வந்து பிரபுபாதருக்கு சமையல் செய்கிற மாதாஜி, அவங்க சர்வீஸ் வந்து பிரபுபாதருக்கு சமையல் செய்யணும். இப்போ மாதாஜி வந்து கொஞ்சம் அந்த மாயாப்பூரில், ஏன்னா வந்து வெளிநாட்டுக்காரங்க அவங்களாம் ஃபாரினர்ஸ், இந்தியாவில் வந்து வந்தால் நாங்கள் அதை நினச்சிக்கணும், கண்டிப்பாக நாங்கள் அதை யோசிக்கணும். அவங்க வாழ்க்கை தரம் வேறு. இந்தியாவில் வந்த உடனே அந்த வெயில், அந்த கிளைமேட், அப்புறம் அந்த வியாதிகள், சாப்பாடுலாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இது மாதாஜி வந்து வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. பிரபுபாதர் இந்தியா மாயாப்பூரில் இருக்கிறாரு, அவங்க பிரபுபாதருக்கு சமையல் செய்கிறாங்க. ரொம்ப கஷ்டம், அவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க, குழந்தை வேறு இருக்குது, பிரபுபாதர் சமைச்சு போடணும். பிரபுபாதர் சமைச்சு போடணுன்னா காய்கறி அவங்க தான் வாங்கணும், காய்கறி வாங்கினா அதுக்கு யார்கிட்ட காசு வாங்கணும், அது அந்த டிவோட்டி சரியாக கொடுக்க மாட்டார். அந்த காசை வாங்கி எங்கேயோ ஒரு மாயாப்பூரில் ஒரு கடைக்கு போகணும், அவன் பெங்காலி தெரிஞ்சவன் இங்கிலீஷ் தெரியாதவங்ககிட்ட சண்டை பிடிச்சி பேரம் பேசி எப்படியாவது காய்கறி வாங்கிட்டு வரணும். காய்கறி வாங்கிட்டு இந்த வெயிலில் இந்த சூட்டில் சமைக்கணும். இதெல்லாம் பண்ணி போனால் பிரபுபாதர் திட்டுவார், குறை சொல்லுவார், அது சரியில்லை இது சரியில்லை. அந்த மாதாஜி போதும் போதும்னு ஆயிடுச்சு, ஏன்னா இப்படி கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஒரு நாள் பிரபுபாதருடைய காட் பிரதர்ஸ், அதாவது பிரபுபாதருடைய குருபாய், அவர் கூட அவருடைய குருவுடைய சக சிஷ்யர்கள் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. பெரிய அவங்களே பெரிய சன்னியாசிங்க, அவங்களாம் பிரபுபாதர் மாதிரி அவங்களும் பெரிய அந்த வயசில் இருக்கிற ஒரு சன்னியாசிகள் வந்திருக்காங்க. மாதாஜி பார்த்தாங்க, அப்படியே எல்லாம் தண்டாஸ், எல்லாம் சன்னியாசி அங்கெல்லாம் லைனாக உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில பேர் குறை சொல்கிறாங்க பிரபுபாதரை, சன்னியாசியாக இருந்து நீ பொம்பளையோட இப்போ பெண்கள் சமைக்கிற, நீ சாப்பிட்ற, உங்கள் சிஸ்டரில் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க சமைக்கிற குறை இருக்குது. சரி, நான் எதுக்கு அங்கே போனோம், ஏற்கனவே நமக்கு மண்டை காஞ்சி போச்சு, நான் ஓரம் ஒதுங்கிக்கிறேன், நான் இன்றைக்கி நான் சமைக்கலை, யாராவது சமைச்சிப்பாங்கப்பா அப்படின்னு போகும்போது பிரபுபாதர் கூப்பிட்டார், வா அப்படின்னு, எல்லாருக்கும் சமைச்சு போடு அப்படின்னாரு பிரபுபாதர். அந்த மாதாஜிக்கு போதும் நினச்சி, ஐயோ இன்றைக்கி வேறையா, இப்போ என்ன பண்ணலாம், சும்மாவே எங்களை திட்டுவார், அங்கே போனால் அந்த அங்கே மற்ற சன்னியாசியில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சமைச்சு முடிச்சுட்டு எப்படி போகிறது நாங்கள் யோசித்தாங்க. பிளேட் எடுத்தாங்க, பிளேட் எடுத்துக்கிட்டு அந்த சேலை முந்தானை வந்து அப்படியே முகத்தை அப்படி மூடிட்டாங்க. இல்லை பெண்ணுன்னு அப்படி போகக்கூடாது மரியாதைன்னு சொல்லிட்டு ஃபுல் எல்லாத்தையும் மூட்டு அப்படியே போனாங்க. அப்படியே தவந்துட்டே போனாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க குனிஞ்சு தவந்துட்டே போயிட்டாங்க. அப்படியே தவந்துட்டே போகிறாங்க. போய் பிளேட் வச்சுட்டு வந்தாங்க. வரும்பொழுது பிரபுபாதர் சொன்னார், ஆமாம் அவள் ஒரு பெண், அவள் என் சிஷ்யை தான், அவள் நான் ரொம்ப திட்டுவேன், குறை சொல்லுவேன். பிரபுபாதர் சொல்கிறேன் எல்லாருக்கும், ஆனால் எனக்காக அவள் கழுத்தை அறுத்துக்குவா, அதே போல் நான் அறுத்துப்பேன் பிரபுபாதர் சொன்னார். அந்த மாதாஜிக்கு இன்னும் ஆடி போயிடுச்சு அவங்களுக்கு. யோசனை, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இவ்வளோ நாள் எந்த மாயில் இருந்தேன்னா, நான் இருந்த ஒரு மோகத்தில், ஒரு இலூஷனில்,
பிரபுபாதோட சேவை செய்கிற பாக்கியத்தில் வந்து நான் எப்படி நான் இருந்தேனோ, பிரபுபாத சேவை செய்யும்போது நாங்கள் அப்படி குருக்கு சேவை செய்கிறது வந்து எவ்வளோ இனிமையான விஷயம், சந்தோஷமான விஷயம். ஆனால் அவங்க வந்து அந்த மாயினால் வந்து அந்த கோபத்தை அப்படியே கோபம் எது எடுத்தாலும் கோபம், எரிச்சல் இருந்துட்டாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன். ஆனால் பிரபுபாதம் ஒரு க்ஷணத்தில் அந்த மாயை வந்து அகற்றிட்டாங்க. ஒரு வார்த்தை அவ்வளோதான். அவங்க தோணிச்சு அப்படியே பிரபுபாதம் எனக்கா அப்படி சொன்னார், நான் அவளுக்காக என் கழுத்தை நான் அறுத்துப்பேன் சொன்னார் பிரபுபாத். அவள் எனக்காக, அதனால் என்ன அர்த்தம்னா எனக்காக அவள் என்ன செய்வா, நான் என் சிஸ்டருக்காக என்ன வேணால் செய்வேன் சொன்னார் பிரபுபாத். அதான் அர்த்தம். ஸோ நாங்கள் வந்து அதே போல் நாங்களும் கோபம்லாம் படக்கூடாது. சில பேர் இந்த கோபம் வந்து இதெல்லாம் வந்து ஒரே விஷயம்னா கோவப்படக்கூடாது, சகிச்சுக்கொள்ளணும். சர்வீஸ் இருந்தால் எவ்வளோ சர்வீஸ் கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். உடம்பு ஒத்துழைக்கு இல்லையா? உடம்பு மனசெல்லாம் என்ன பண்ணாலும் உடம்பு மனசு ரெண்டு விஷயம் பிடிச்சி இழுக்கும். முடியாதுன்னு சொல்லும். டெம்பிள் சொல்லுவாங்க, டெம்பிள் வாங்க பிரபு சர்வீஸ் பண்ணலாம், மாதாஜி சர்வீஸ் பண்ணலாம். இல்லை முடியாது. என்ன காரணம் கிடையாது, மைண்டு சரியில்லை, எல்லாம் கூடாது. சர்வீஸ் வந்து நாங்கள் இவ்வளோ எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. நான் வந்து அதை புரிஞ்சிக்காமல் சொல்கிறதில்ல. சில பேருக்கு நிஜமாகவே கஷ்டம் இருக்கும். அந்த டிவோட்டி சரியாக பேச மாட்டார், இவங்க சரியாக பேச மாட்டாங்க, அது சரியில்லை இது சரியில்லை, பல விஷயங்கள் இருக்கும். அந்த மாதாஜி மாதிரி தான் அவங்களுக்கு எத்தனை கஷ்டம். அவங்க பாவாங்க அமெரிக்காவில் வந்து மாயா போல் கஷ்டப்படுறாங்க. நமக்கு பெங்களூர் இருக்கோம், நாங்கள் எல்லாம் தெரிஞ்ச மொழி தெரிஞ்ச ஆக்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அவங்க பாவம் அந்த கிளைமேட்டில் எல்லாம் கஷ்டப்பட்டுருந்தாங்க. நாங்கள் அதே மாதிரி நினைக்கக்கூடாது. ஏன்னா பகவான் சேவை வந்து எங்கள் ப்யூரிஃபிகேஷனுக்காக, எங்களை தூய்மைப்படுத்துறதுக்காக. நாங்கள் என்ன சர்வீஸ் இருந்தாலும் சிரித்த முகத்தோட சிரிச்சுக்கிட்டே அது செய்யணும் நாங்கள். ஏன்னா பகவானின் சேவை, குருவுடைய சேவை அது. சாண்டிங்கை கூட காலையில் எழுந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே நாங்கள் செய்யணும். தூக்கம் வருதா, நான் எந்திரிச்சு நடந்துக்கிட்டே சாண்டிங் பண்ணுவேன். நான் முடிச்சு தருவேன். சாண்டிங் பண்ண ரீடிங் பண்ணோம். இல்லைப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது, அது இருக்குது, ரீடிங் பண்ணியே தீரணும். சுயந்திரத்தா, அதாவது ஒரு எந்திரம் போல். எந்திரப்பா நீங்கள் ஆன் பண்ணி வச்சா அது போயிட்டே இருக்கும். அது என்ன யோசிக்காது, நான் டயர்டாக இருக்கேன், நான் நிறுத்த போகிறேன். எந்த எந்திரம் வாஷிங் மிஷின் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணிவிட்டு அது சூடாகிட்டே இருக்கும். அது யோசிக்காது, இல்லைப்பா எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவ் வேணும். எந்த காலத்தில் அவங்க ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷின் சொன்னது கிடையாது. அதே போல் பக்தன் கூட எந்திரம் போல் லீவெல்லாம் கிடையாது. சாண்டிங் லீவ் இருக்குதா? கிடையாது. உங்களுக்கு தோணுதா தோணலையோ சாண்டிங் பண்ணி தான் ஆகணும். சர்வீஸ் பண்ண மூடு இருக்குதா இல்லையா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பக்தன் வந்து சுயந்திரத்தா, சுயமான ஒரு எந்திரம் போல். இப்படி நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் சேவை செஞ்சோன்னா எந்த மாயை, எந்த கோபம், குரோதம், மோகம், மதம், மாத்சரி எதுவுமே எங்களுக்கு இருக்காது. மொத்தத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம் நாங்கள் பகவான் சேவையில். இத்தனை முடித்துக் கொள்கிறேன். கருத்துக்கள்லாம் சொல்லலாம், கருத்துக்கள் இருந்து இல்லைன்னா முடிச்சுக்கிறேன். ग्रंथराज श्रीमद् भागवतम की, जगत गुरु श्रील प्रभुपाद की, जय गौर प्रेमानंद।